the meeting, and there was absolute unanimity in the meeting that Tamil Nadu's rights must be preserved. Our representation in the parliament can't be diminished. Any kind of alteration and delimitation, either on the basis of population or on a proportionate increase, will be resisted. We want the parliament to be frozen at 543 and the distribution among the states to be preserved as it is, which means Tamil Nadu will have 39 members in a house of 543. We are clear in our unanimous opinion that a larger parliament will be an ineffective parliament and Tamil Nadu will not be well served with a larger parliament. So we want the parliament to be preserved at 543 with the same representation of 39 Lok Sabha MPs for Tamil Nadu. So how do you feel that தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அதை வந்து வெளியிடணும். நாங்க பேசினதுல ஒருமித்த கருத்து, அந்த ஒருமித்த கருத்து என்னவென்றால் தொகுதி சீரமைப்பு என்பது எந்த வகையிலும் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடாது. பாராளுமன்றத்தை உறுப்பினர்களை உயர்த்துவதில் எங்களுக்கு எதிர்ப்பு உண்டு. 543 பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த 543க்குள்ளே தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. நீங்க வந்து பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இதை 850 பேரோ 815 பேரோ பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னா யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. நீங்க இந்த பாஜக அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் கூடுற நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. இந்த குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. அது ஒன்றும் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி வில் நாட் இம்ப்ரூவ் வித் அ லார்ஜர் பார்லிமெண்ட். We are very clear that the number of parliamentarians in India in the Lok Sabha must be frozen at 543. This freeze must continue and the distribution among the states in the same ratio as it is today must continue, and Tamil Nadu must have 39 members within a 543 member house. Sir, what do you think about DMK, ADMK and others boycotting this meeting, sir? See, this is an issue which is beyond politics. This is an issue which is about the rights of Tamil Nadu and our representation in the Union of India. It's unfortunate that they do not participate in a meeting like this. While the DMK voted against this bill last time, the circumstances have not changed. I hope they will adhere to the same principle again. வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயே அந்த டிராப்ல அவங்க உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. சொல்றேன், இந்த விஷயம் வந்து அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. இது வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்க பார்க்க வேண்டும். இது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் நீங்க பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தா நல்லதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து ஒரு அரசியல் கோணத்திலும் கட்சி கோணத்திலும் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு இஷ்யூக்காக ஒன்று கூடி இருக்கிறோம். இது ஒரு இஷ்யூ இருக்கும். காவிரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அவ்வளவுதான்.